நம்முடைய தந்தையாகி இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகி கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை நேரத்திலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்து கேட்ட நற்செய்தியின் பகுதி தூய யோவான் அடிகளாருடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 21 வரை உள்ள பகுதிகளை மறுபடியும் நாம் வாசித்து தியானிப்போம். நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியானவராகிய வேறொரு சகாயரை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அவரை காண்கிறதும் இல்லை, அறிகிறதும் இல்லை. நீங்களோ அவரை அறிவீர்கள். அவர் உங்களோடு வசிக்கிறார், உங்களுக்குள்ளும் இருப்பார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடம் வருகிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கற்பனைகளை உடையவனாய் அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னில் அன்பு கூறுகிறவன். என்னிடம் அன்பு கூறுகிறவன் என் பிதா அன்பு கூறுவார். நானும் அவனில் அன்பு கூர்ந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதுவே. செபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த பரிசுத்தமான காலை வேளையிலும் இந்த தேவ சமூகத்தில் வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வந்து இப்பொழுது பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே அன்னையர் தினம் என்று நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? அன்னையர் தினம் தானா? எல்லா அன்னையர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். ஏன்னா நம்ம ஒரு தாய் இல்லாமல் நாம் இல்லை. ரைட். இப்போ அன்னையர்களை போற்றுவதற்கான ஒரு நாள் இது. தூய தந்தையாகி இறைவனும் நம்முடைய அன்னையாக இருந்து நம்மை அவருடைய மடியிலே சுமந்து தோளிலே சுமந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆனால் சில காலகட்டங்கள் வருகிற பொழுது, உதாரணமாக 19, 20 அந்த ஆண்டுகளில் ஒரு பெரிய ஒரு சவால் நமக்கு இருந்தது. வாழ்வதா சாவதா என்ற ஒரு சூழல் இருந்தது. நிறைய பேர் மரணத்தின் பிடியிலே சென்று மீண்டு வந்த அந்த நாட்கள் உண்டு. நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு மருத்துவர் கூட சொல்றாரு. ஆனா மருத்துவரே போயிட்டார். அந்த காலகட்டங்கள் மிக கடுமையானது, கொடுமையானது. இப்பொழுது இருக்கிற போர் சூழல்ல இருக்கிற நாடுகள்ல இருக்கிற மக்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் அதுதான். என்ன, நாம் ஏன் இந்த உலகத்துல வாழணும், இங்க இருந்து இப்படியா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரத்துல நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகிற பொழுது, அல்லது நம்மை விட்டு அவர்களை இழந்து போகிற போது இதே வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துல வரும். அதே போன்றுதான் கடந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இயேசு ஆண்டவர்கள் சீடர்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் பயப்படுகிறார்கள், கலங்கி போகிறார்கள். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் இப்பொழுது, என்னை நீங்கள் காணாமல் போவீர்கள், நான் கொஞ்ச காலம் உங்களோடு இருக்க மாட்டேன்,
என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் தம்மை விட்டு போய்விடுவாரோ, இனி நாம் தனிமையான ஒரு மக்களாக, ஒருவேளை நாம் திக்கற்றவர்களாய் போய்விடுவோமோ என்ற கவலை அவர்களுக்குள்ளே இருந்த போதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், திருத்துவ கடவுள் பிதா, குமாரன், தூய ஆவியாகிய திரியேக கடவுள் நம்மோடு இருப்பதாக அவர் வாக்களிக்கிறார். சீடர்களுக்கு அந்த பயம் இருந்த நேரத்துல, நீங்க பயப்படாதீங்க, நாங்க எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கோம், உங்க கூட தான் இருப்போம். கொஞ்ச நாள் அப்படி நீங்க என்னை பார்க்க போறதில்ல, ஆனால் கொஞ்ச நாள் நான் மறுபடியும் இருப்பேன், வருவேன் உங்களோடு. இப்போ அவர் இல்லை என்ற நேரத்துல அவர் சொல்லும்போது, நான் உங்களுக்கு ஒரு துணையை அனுப்ப போகிறேன். அவர் சரீர பிரகாரமாக அவர் இல்லை, இருக்க போறதில்லை. ஏன்னா அவருடைய மரணத்தை அவர் எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறார். கடைசி இரவு உணவிலே தான் இந்த செய்திகளை எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த சூழ்நிலையில சீடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளம் பாரப்பட்டு அவர்கள் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உங்களுடைய இருதயம் துன்பப்பட வேண்டியது. காரணம் என்ன? நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட போது, கஷ்டப்படுகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் பெரிய துன்பங்களை எல்லாம் நாம் சந்திக்கிற பொழுது, எந்த இக்கட்டிலிருந்து, எந்த கடுமையான சூழலிலிருந்து நாம் எப்பொழுது வெளியே வருவோம்? அல்லது நாம் கடவுளால் கைவிடப்பட்டிருக்கிறோமா, கடவுள் நம்மோடு இல்லையோ என்ற கேள்விகளுக்கான ஒரு விடையை சீடர்களுக்கு இயேசாண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் வழியாய் நமக்கும் கிடைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசாண்டவர் சொல்லுகிற போது என் கற்பனைகளை கை கொள்ளுங்கன்றார். இப்போ இங்க எல்லாம் இந்த அட்டைகள் எல்லாம் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. பின்னால இருந்து பார்த்துக்கிறவங்களுக்கு, முன்னால இருந்து பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்னு. பார்த்தீங்களா? போன வாரம் சொன்ன வந்து பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இங்கெல்லாம் அட்டை தொங்குது இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்களா? சார்ட் எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? நாங்களே 12 மணி ஆக போகுதுன்னு ஓடிட்டோம். அப்புறம் எங்க பார்க்கறது? 2 ஓலை இருந்துச்சு, சாம அந்த பத்திரிகை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த அட்டைகளில மிக பிரதானமான ஒரு செய்தியை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அந்த செய்தியை படித்தார்கள். அந்த செய்தி என்ன? 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் என்ன? எல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். 10 கட்டளை நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அது கடைபிடிக்கிறோமா இல்லையான்றது ஒரு கேள்வி இல்லையா? கேள்வி இருக்குதா இல்லையா? அதுல இருக்கு. அப்ப நேற்று வேலூர் பகுதியிலே பழவன் சாத்தன் குப்பம் என்ற ஒரு கிராமத்தில் நடந்த விடுமுறை வேதா பள்ளியுடைய நிறைவு விழாவுக்கு நான் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தேன். நாங்கள் போனேன். அப்போ ஒரு நாடகம் நடத்தினார். அது இந்த திருந்திய மைந்தன் அந்த நாடகம் முடிச்ச உடனே அந்த ஊர் நாட்டாமுகாரை பேச வைக்கிறாங்க. வாழ்த்து சொல்றாரு நாட்டாமுகார். அவரு ஒரு இந்து சகோதரர் தான். அவர் வாழ்த்துறை சொல்லும்போது சொன்னாரு, நீங்க எங்க இந்த நாடகம் பார்த்தீங்கல்ல, அப்பா அம்மாவை மதிங்க, அப்பா அம்மா பேச்சு கேளுங்க, ஏசாமி அதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு. இன்னைக்கு நானும் அதை கேட்க போறேன், நானும் அதை செய்ய போறேன். அப்ப அந்த 10 கட்டளைகள்ல பிள்ளைகள் வந்து சொல்லும்போது அந்த கட்டளைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா முன்ன பின்ன என்ன சொல்றாருன்றது தெரியாது நமக்கு. அதைதான் இங்க இயேசு வலியுறுத்துகிறார். நீங்கள் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அவருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுவீர்கள் என்று சொன்னால்
நீங்க கடவுளில் அன்பு செலுத்துகிறீர்கள், இயேசுவிலும் அன்பு செலுத்துகிறீர்கள். இப்ப அவருடைய கட்டளைகள் தான் என்ன? அவருடைய கட்டளைகளுடைய சாராம்சம் என்ன? வேத புத்தகத்துடைய 66 புத்தகங்களுடைய சாராம்சம் தான் என்ன? 3 எழுத்தில் 3 எழுத்தில் தமிழ்ல, ஆங்கிலத்தில் 4 எழுத்து. என்னது? அன்பு. அன்பு செய், அவ்வளவுதான். கற்பனைகள் எதை நமக்கு வலியுறுத்துகிறது? பிதாவை அன்பு செய், பிறனை அன்பு செய், அதைதானே சொல்லுது. அப்ப இதை நீங்கள் செய்தால் நான் உங்களோடு இருப்பேன். அப்ப கடவுள் என்னோடு இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவர்கள் சிறிய கத்தேகிஸ்ல எழுதுகிற பொழுது அதற்கு விளக்கம் கொடுக்கிற போது, நான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு தான் எல்லாத்தையுமே எழுதுறாரு. அப்ப அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூர்ந்து அப்படின்னாங்க, ஒண்ணு கடவுளுக்கு பயம், அவரிடத்துல அன்பு கூறுவது. அப்ப கற்பனைகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்கிறது, கடவுளை அன்பு செய்வதை கற்றுக் கொடுக்கிறது, பிறனை அன்பு செய்வதை கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவிடத்துல ஒருவன் வந்து கேட்டான், கட்டளைகளில் பிரதான கட்டளை எது, சிறப்பான கட்டளை எது, 2 கண்ணுல எந்த கண் நல்ல கண்ணு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு 2 கண்ணு இருக்குதுங்க, அதுல எது ரொம்ப நல்ல கண்ணு சொல்லுங்க. ரெண்டுமே நல்ல கண்ணு தான். நம்ம பார்க்குற பார்வை தான் அது நல்லதா கெட்டதான்னு தெரியும் இல்லையா? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு, உலக வாய்ப்பு என்பது என்ன? கடவுளை நேசி, பிறனை நேசி, அவ்வளவுதான். அப்ப அப்படி நாம் ஒருவன் கடவுளில் அன்பு கூறுவதை வேத வசனத்தின்படி வாழ்வதில் தான் அவன் அறிந்து கொள்ள முடியும். கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறது, நீ இப்படி இரு, நீ இப்படி செய், இப்படி போ. ஒன்வார் அதை தானே சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவன், வாழ்வே நான் தான். அப்ப அவர் சொல்றாரு, நான் வாழ்வு தர உனக்கு வான்னு சொல்றாரு. நாம திரும்பி எப்படி போயிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்புறம் போய் எங்கேயாவது புதர்ல சிக்கின்னு ஆபத்துல மாட்டின்னு முயன்னு கத்தினுக்கு வந்து கடவுளை குறை சொல்லின்னு உட்காந்து. கடவுள் வழியில் அவர் காண்பிக்கிற வேத சத்தியத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுகிற பொழுது கடவுள் மிக சிறப்பாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த நிர்மலா வீட்டுக்கு போயிருந்தோம். நம்ம இறந்துட்டேன். ஒரு பாப்பா வந்தா, சர்ச்சில் கூட வந்து பேசினிருந்தா. நான் ஒரு பாட்டு பாடுறேன், ஃபாதர் அதுக்கு பாடுமா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் வேதம், உத்தமமாக்கும் காற்றும். அதுக்குள்ள அவ பாடினாங்கிறா, மடம் 4-5 அடி பாடினாங்கிறா. முன்பியோன்னு அவங்க அம்மா சொல்லிச்சு, உன்னை ரெடியா விட்டுட்டுமா, நீ அது நீ சொல்லிக் கொடுக்கலம்மா, நீ இப்ப எங்க வருது, அது சொல்லிக் கொடுக்கல. அப்போ கடவுளுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சுக்குவாங்க. அது காலம் மாறி போச்சு. இப்போ பிள்ளைகள் சொல்றதை பார்த்துட்டு நாம் போய் வந்துடுறோம். பிள்ளைகள் சொல்லி அனுப்புறான், இதுக்குதான் நீ போடணும் ஓட்டு, இல்லைன்னு வச்சுக்கோ சோரே சாப்பிட மாட்டான். ஒன்னாந்து உட்கார வச்சுட்டான் பாறான், குழந்தைங்களால ஜெயிக்கிறான். மோடி மஸ்தான் வேலை பண்ற மாதிரி இது வரட்டும். பவுல் சொல்றாரு, எந்த ஆட்சியின் அதிகாரத்துக்கும் நீங்கள் கீழ்பட்டிருங்கள் அப்படின்றாரு. நல்லதே நடக்கும், நல்லதே சேர்த்து பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இங்கே குழந்தைகள் வாயினால், பாலகர் வாயினால் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுகிற பொழுது அந்த வசனம், பிள்ளைகள் கலங்கமில்லாத ஜீவ பாலின் மேல் கட்டப்பட்டீர்கள் நீங்கள் அப்படின்றாரு. நம்ம சபைக்கே பேர் என்ன தெரியுமா?
லுத்தரன் சாமிங்கன்னா என் பேரு பிரசன்னகுமார் சார் வந்துக்கிறாரு. சொல்லு சார். சுத்த சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, சுத்த சுவிசேஷ லுத்தரன் சபை. இன்னைக்கு அது இருக்குதா? சுத்த சுவிசேஷம் நம்ம சொல்றோம், நம்ம படிக்கிறோம், ஆனா அதை பின்பற்றுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அப்ப இயேசுவாண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கற்பனைகளின்படி அதை கை கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் நான் உங்களோடு இருக்கிறேன். எப்படி உங்களோடு இருப்பார்? இப்பதான் நான் சொல்றாரு, நான் உங்களை விட்டு போயிடுவோன்றாரு. என்ன நீங்க காண மாட்டீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் இப்ப என்ன சொல்றேன், நான் உங்க கூடவே இருப்பேன்றாரு. அது ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா இருக்குல்ல அவர் பேசுறது. முன்னுக்கு பின்னாக முரணாக பேசுகிற பேச்சு மாதிரி இருக்கு. நான் உங்க கூட இல்லை போயிரும்பான்றாரு. அப்புறம் சொல்றாரு, நான் நிரந்தரமா உங்க கூட இருப்பேன்றாரு. எப்படி அது? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நம்மோடு அவர் இருப்பதை உறுதி செய்வதற்கு, நம்மோடு அவர் வசிக்கிறதை உறுதி செய்வதற்கு, நம்முடைய தேவைகளை சந்திப்பதை உறுதி செய்வதற்கு, நம்மை நலம் விசாரிப்பதை உறுதி செய்வதற்கு, அன்பு செய்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு ஒரு சகாயரை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். சகாயர் என்று சொன்னால் என்ன? சகாயம் அப்படின்ற வார்த்தை அதிலே இருக்கு அர்த்தம். கொஞ்சம் சகாயம் பண்ணுங்க எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உதவி செய், துணி, இதை கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சகாயம் பண்ணுங்க அப்படின்னா அது கொஞ்சம் தாங்கிறது, துணையா இருப்பது. அது ஆங்கிலத்தில் அட்வொகேட் அப்படின்னு சொல்றாங்க, கிரேக்க மொழியில பேராக்லேட் அப்படின்னு சொன்னா சகாயர், உதவி செய்கிறவர், பரிந்துரை செய்கிறவர், இப்படியெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு. அப்ப இங்க நமக்கு துணை செய்வதற்கு நம்மோடு கடவுள் இருக்கிறார், திருத்துவ தெய்வம் நம்மோடு வசிக்கிறார், வாழ்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சகாயரை இயேசுவாண்டவர் கடவுளிடத்தில் கேட்டு பெற்று உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்றாரு. அதை தான் நாம் என்ன சொல்றோம், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்றோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் வந்து உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். பின்னால வசனங்களை நீ வாசித்தீங்கன்னா உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். நம்முடைய துக்கங்கள் மாறும். கைவிடப்பட்ட திக்கற்று நிற்கிறேன் என்ற நிலையில ஆண்டவர் திருத்துவ கடவுளாய் நம்மோடு வசிக்கிறவராய், நம்மோடு வாழ்கிறவராய் அவர் இருக்கிறார், என்றும் நம்மோடு. ஒருவேளை நாம் என்ன நினைப்போம், அனாதி ஆயிட்டு, நான் நம்மளை யார் பார்க்க போறாங்க, நமக்கு யார் உதவி செய்வாங்க, யாரு நம்மளுக்கு வழிகாட்ட போறாங்க, யாரு நம்மளுக்கு வாழ்விக்க போறாங்க? கடவுள் இருக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கிற தனிமையானவர்களுக்கு கூட அவர் வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு துணையாய் நம்மோடு இருந்து தூய ஆவியாராய் நம்மை வழிநடத்துகிறவராய், ஆலோசனை தருகிறவராய், நம்மை நல்வழிப்படுத்துகிறவராய், நம்மை செதுக்குகிறவராய் அவர் நம்மோடு இருக்கிறார். கடவுள் இருப்பதை, இயேசுவாண்டவர் நம்மோடு இருப்பதை அவர் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்துகிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது மட்டுமல்ல, அவர் ஒரு அழைப்பு தருகிறார். இந்த அழைப்பு என்ன? அன்பு செய் என்றார். எல்லாவற்றிற்கான முத்தாய்ப்பான ஒரே ஒரு அழைப்பு என்ன? நான் பிதா என்னை எப்படி அன்பு செய்து அனுப்பினார், நான் உங்களை எப்படி அன்பு செய்தார், நீங்கள் இந்த உலகத்திற்கு எப்படி உங்களை அன்பை காட்டப் போகிறீர்கள்? இப்போ ஒவ்வொரு முறையும் கடவுள் என் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தாதான் நான் என்ன செய்ய முடியும், மற்றவர்களை நேசிக்க முடியும். கடவுள் என் கூட இருந்தா தானே எல்லார்கிட்டையும் வம்பு வாங்கிட்டு வேலைக்கு வாங்கிட்டு வரணும். அன்பை செய்யன்னு சொன்னா வம்ப வேலைக்கு வாங்கிட்டு வரோம் எல்லா இடத்துலையும் போயிட்டு. அப்போ கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார். அப்போ ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது அவருடைய அழைப்பா இருக்கிறது, அவருடைய கட்டளைகளுடைய பிரதானமாக இருக்கிறது. எனவே அன்பு செய் என்பவர்
அன்பு செய்து வாழுங்கள் என்கிறவர், என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்பவர் சொல்லுகிறார். நான் உங்களோடு வாழ்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன், எனவே நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். எத்தனை திடமான ஒரு நம்பிக்கையான வார்த்தை இல்லையா? நோவா காலத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்துதான் போனார்கள், கடவுளுடைய வார்த்தைகளை கேளாததினால. கேட்டதுனால ஒரு குடும்பம், நோவாவினுடைய குடும்பம் 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். கடவுள் அவர்களோடு வாழ்ந்தார், அவருடைய ஜனத்தை பெருக்கினார், அவருடைய சந்ததியார் இன்றைக்கும் இருக்கிறார்கள். யார் அது? நீங்களும் நானும் தான், வேற யாரும் இல்லை. ஆபிரகாமின் சந்ததியை கடவுள் நிலைத்திருக்க செய்தார். அப்படின்னா என்ன? அவர் என்றும் வாழ்கிற கடவுள், நம்மோடு வாழ்கிற கடவுள். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். அந்த கடவுளோடு நாம் சேர்ந்தா நாமும் என்ன செய்வோம்? வாழ்விக்கப்படுவோம். அப்ப கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு வசிக்கிறார் என்பதை தான் நாம் பிரதானமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆண்டோடைய கற்பனைகளை விட்டு நாம் விலகி போகிற பொழுது நமக்கு பலவிதமான சிக்கல்கள் வந்து கடவுளுடைய அன்பை விட்டு துரத்தப்படுகிறோம். ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். மீண்டும் ஆண்டவரிடத்தில் வருவதற்கான வழியை அவர்கள் தேடவில்லை. அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஒருவேளை கடவுள் தன்னுடைய வருகையில் நம்மை துரத்துவாரா, சேர்த்துக் கொள்வாரா, அரவணைப்பாரா, அல்லது அடிப்பாரா, நியாயம் தீர்ப்பாரா, இல்லை விட்டுருவாரா, மன்னிப்பாரா என்ற கேள்விகள் எல்லாம் நமக்குள் வருகிற பொழுது காலம் கடந்து போகவில்லை. இப்பொழுதே நாம் என்ன செய்யணும்? நம்மை ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் என்னோடு வசிக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் பேர் இம்மானுவேல் சொல்லிட்டாங்க. நம்ம கூட இருக்கிற கடவுள் எப்போ இருக்கிறாரு? அவர் எப்பவுமே தான் இருக்கிறார். நாம தான் அப்பப்போ போயிருக்கிறோம் அவர்கிட்ட. அவர் எப்பொழுதுதான் நம்மை வழிநடத்துகிறார். நல்ல ஆலோசனை அவரிடத்துல இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய சக்தி நம்ம இந்த உலகத்துல எப்பொழுதும் வழிநடத்தும். நீங்க நம்பிட்டு போங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை வழிநடத்துகிறார். அதை நான் ஒவ்வொரு நேரமும் அனுபவிக்கிறேன். எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு, ஆனா வெளியே சொல்ல மாட்டோம். அதை வெளியே சொல்ல மாட்டோம். சொன்னா யாருன்னா கிண்டல் பண்ணுவான், ஏலி பண்ணுவான், வந்துச்சுப்பா பக்தி பழம். இதெல்லாம் நமக்கு தேவையா? பேசாம நம்மளோட வச்சுக்கலாம். பார்த்தீங்களா அன்பானவர்களே, இதை தான் இந்த விடுமுறை வேதா பள்ளி நீங்க செய்திருக்கிறீங்க. நம்ம சபை ஒரு 300 பிள்ளைங்களுக்கு இயேசுடைய அன்பை கொடுத்து வந்திருக்குது. நீங்க கொடுத்த ஸ்வீட்டோ, நீங்க கொடுத்த தின்பண்டங்களோ அல்ல, அதனோடு கொடுத்திருக்கிற இயேசுடைய அன்பை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார். அப்போ கடவுள் எப்போதும் என் கூடவே இருக்கிறார்ன்ற நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருக்கணும். அவர் என்னோடு வாழ்கிறார், என்னோடு வசிக்கிறார். அப்போ அவர் என் கூட வசிக்கும் போது, என் கூட வாழ்கிற பொழுது எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. ஆனா நானே பிரச்சனை ஆயிட்டா எப்படி பார்த்துப்பாரு? கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு தெரியும். ஒட்டுமொத்த தப்பு நான் செய்யறேன், ஒட்டுமொத்த பாவத்தையும் செய்யறேன், கெட்ட வார்த்தை பேசுறேன், எல்லாம் தான் செய்யறார். அவன் என் கூட கடவுள் இருக்கிறார் அப்படின்னா எங்க இருக்கிறார்? கடவுள் இருந்தா பகைவனையும் நேசி என்று சொன்ன வார்த்தையை நீ செயல்படுத்துவாய் இல்லையா? கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்களை விட்டுறது அது இல்லையா? அப்பா அம்மாவை விட்டுறது, தாய் தகப்பனை கவனிக்காம விட்டுறது. இப்ப கூட சில நேரத்துல அப்பா அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு உள்ளம் சுத்துது. ஐயோ, நம்ம இப்படி பார்க்காம விட்டுமே, இப்படி செய்யாம விட்டுமே, இப்படி விட்டுட்டுமே, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்துமே, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்துமே. உமேஷும் விமலும் நேற்று காரை கொண்டாந்து நிற்க வச்சு ஐரா ஜெபம் பண்ணுங்கிற அப்படின்னும் போது
வேல் சார் எவ்வளவு சந்தோஷப்பட்டு பார்ப்பா. தகப்பனும் தாயும் அந்த மகிழ்ச்சி பிள்ளைகள் வழியாக வருகிற ஆசீர்வாதம் இல்லை, அந்த பிள்ளைகள் பார்க்கணும் இல்லையா, அப்பா அம்மா பார்க்கணும் இல்லையா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு அரம தகப்பன் நம்மோடு இருக்கிறார். ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு போனாங்க நிறைய பேர். திடீர்னு ஒரு புயல் காற்றுல அந்த கப்பல் சின்ன பின்னமாகி எல்லாரும் அடிந்து போனார். ஒருத்தன் மட்டும் தப்பிச்சுட்டான். அவன் நீந்தி எப்படியோ வந்து ஒரு தீவுல கரை ஏறிட்டான். அந்த தீவுல யாருமே இல்லை. பல நாட்கள் பட்டினியாய், சில நாட்கள் அங்க இருக்கிற சில இதெல்லாம் மீன் பிடிச்சி அப்படி இப்படி இப்படியே சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் காலத்தை தள்ளுறான். மழை வெயில். இவனே ஒரு சிறு குடிசையை உருவாக்குகிறான். அந்த குடிசையிலே அவன் படுத்துக் கொள்கிறான். வெளியே போய் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வரான். கடற்கரை சுத்தி சுத்தி பார்த்தா யாருமே வரல. திடீர்னு ஒரு நாள் இந்த குடிசை பற்றி எரியுது. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன இது, நாம ஏற்கனவே தனிமையா இருக்கிறோம், ஏதோ ஒரு ஆறுதலா ஒரு குடிசையை போட்டு வச்சிருந்தா இந்த குடிசையும் எரிஞ்சு போச்சு, ஏன் கடவுள் இப்படி பண்றாரு நம்மள அப்படின்னு அவன் யோசனை இருக்கும்போது தூரத்தில் ஒரு கப்பல் அவனை நோக்கி வருது. இவன் பார்க்குறான், ஏதோ ஒரு கப்பல் வருது அப்படின்னு கிட்ட வரும்போது அந்த கப்பல் வந்து அவனை கூப்பிடுது. அவன் சொன்னான், எப்படி ஐயா நீங்க வந்தீங்க இங்க அப்படின்னு சொன்னான். அந்த கப்பல்ல இருந்தவன் சொன்னா, ஏன் நீ தான் நெருப்பு போட்டு புகை போட்டு அதை பார்த்து தான் வந்து நான் அப்படின்னா. கடற்கரையில் இப்படி எல்லாம் நடக்கும். நீ புகையை போட்டு மேன் வர்சஸ் வைல்டு ஒரு வருஷத்துல ஒரு நிகழ்ச்சி. அவன் எங்கெங்கயோ காட்டுலேயே மலையிலேயே சுற்றுறான், பாம்பை சாப்பிட்றான், தேலை சாப்பிட்றான், கோரானை சாப்பிட்றான், எது எது கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்றான். அவன் காட்டில் போய் நடுவில் மாட்டியிருந்தான்னா அங்கே நெருப்பு போட்டு புகையை போட்டான்னா ஹெலிகாப்டர்ல வந்து அவன் அழுக தூக்கி போயிடுறான். இப்போ இந்த மனிதன் அந்த புகை வந்த இதை பார்த்து நான் வந்து உன்னை காப்பாற்றுக்கு அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கூட கடவுளுடைய செயல் தான். அப்போ கடவுள் என் கூட இருந்திருக்கிறார் இல்லையா, அதை நினைக்கிறான். நாம் அப்படி நினைக்கணுங்க. பல நேரத்தில் நாம் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ வருத்தங்கள், எத்தனையோ இழப்புகள், கடன் பிரச்சனைகள், பலவிதமான இக்கட்டுகள் வரும்போது கடவுள் என் கூட இல்லையே அப்படின்னு நம்ம ஏங்கி போய் நிற்கிறோம். இல்லை, அவர் இருக்கிறார். நீ அவரை தேட மறந்தார். பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறான், அவரை தேடியாகிலோ அவரை தடவியாகிலோ நீங்க கண்டுபிடிச்சிருங்கன்றாரு. ஏன்? நாம் அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் வாழ்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம். நீங்க வாசிக்கல, இப்போ 1 பேர் 3ஆம் அதிகாரத்தில் அது சொல்றாரு பேதுரு, அவரை தேடி தடவி கண்டுபிடிச்சுங்க. எங்க இருக்கிறாரு? கண்ணிரண்டும் புனலாக நெஞ்ச மணலாக மண்டியிட்டு விழுந்தேன் நான் திருமறை முன்பாக. விண்ணரசர் கண்ணெதிர என் முன்னா அவர் நிற்கிறார். நான் எங்கெங்கயோ தேடினார், எங்கேயுமே இல்லை. கடைசியில் எங்க தான் நிற்கிறாரு? திருமறை முன்பாக நான் நின்றேன், அவர் எனக்கு முன்னாலே இருக்கிறார். அப்போ அவரை தேடி தடவி கண்டுபிடிக்கிறது. அப்போ ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த செய்தியை எவ்வளவு பெரிய சந்தோஷம். தோல்வி அடைந்த ஒரு மனிதன் இடத்துல போய் 2 பேர் ஆறுதல் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க ஐயா, பார்த்துக்கலாம். அது எவ்வளவு பெரிய ஆறுதல் இல்லையா? இவ்வளவு பெரிய மனுஷங்கள்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்டா பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அது போலதான் ஆண்டவர் நிரந்தரமான ஆறுதலை தருகிறவர், நிரந்தரமாய் நமக்கு துணையாய் இருக்கிறவர். பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்தில் அவர் வைத்திருக்கிறார். அவரிடத்துல ஆலோசனை கேளுங்கள், அவரிடத்துல உதவியை கேளுங்கள், அவர் நமக்கு செய்வார். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம் பல நேரத்தில் மறந்துடுறோம். நீங்க இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க எல்லாருமே, யார் உங்களை அழைச்சிட்டு வந்தது? நான் காலையில் எழுந்தனா, பல்லு வளர்க்கணும்னா, கஞ்சி குடிச்சுனா, கோயிலுக்கு வந்தனா, ஜெபம் பண்ணா, காணி போடனா, வீட்டுக்கு போயிடுனா, கடைக்கு போடனா, இதெல்லாம் நீ இல்லை, உனக்குள் வாழ்கிற ஆண்டவர் செய்கிறார். ஆமென். எனக்குள் இருக்கிற ஆண்டவர் என்னை பலவீனமான நேரத்தில் என்னை பலப்படுத்துகிறார், வியாதியான நேரத்தில் என்னை சுகப்படுத்துகிறார், ஆலோசனை வேண்டும் என்ற நேரத்தில் அவர் எனக்கு ஆலோசனை தருகிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன?
தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில நாம் சேர கடவுள். தைரியமாய் அவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்றுவோம். அவர் என்னில் வாழ்கிறதை போல நானும் அவரில் வாழ வேண்டும். அப்ப அவர் வாழ்வதற்கு நாம அவர் என்னில் வாழ்வதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், தோசை மாவை போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க. ஏன்? அது கெடாம இருக்கு. எப்போ தேவையோ அதை அப்போ என்ன பண்றோம், எடுத்து அதை வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் சோடா மாவு போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி தோசை இட்லி போட்டுக்கிறோம். மெயின் டப்பா எங்கே இருக்குது? ஃப்ரிட்ஜ் உள்ளே தான் இருக்குது. மெயின் மாவு அங்கே தானே இருக்குது. ஸ்வீட்டு கரெக்டா? அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரையும் கடவுளையும் மெயின் டப்பா மாதிரி அங்கே வச்சுக்கணும். தேவைப்படும் போது எடுத்து இட்லி சுடுவது, தோசை சுடுவது, இதெல்லாம் கடவுள் விரும்புறது இல்லை. எப்பவும் நம்ம என்ன செய்யணும், அவரே என் பக்கத்தில் வச்சு. சங்கீதக்காரன் அழகா சொன்னார், கடவுள் என் பட்சத்தில் இருந்தார் எனக்கு என்ன செய்யும்? எதுவுமே என்ன எதுவும் செய்யாது. பவுல் சொல்றாரு, வாழ்வோ சாவோ தாழ்வோ மரணமோ துக்கமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்கவே முடியாது. அப்ப கடவுள் கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்ததை போல, கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்ததை போல நாமும் அவரில் அன்பு கூறுவதற்கு அவருடைய கட்டளையின்படி கீழ்ப்படிந்து அன்பு செய்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில அவரோடு இணைத்து நம்மை வாழ செய்கிறவராக இருக்கிறபடினால நம்மோடு வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். திருமண அறிவிப்பு. நம்முடைய திருச்சபை சார்ந்த